ஹாய் ஃப்ரெண்ட், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி ஒரு சிம்பிளான எக்ஸசைஸ் தான் பார்க்க போகிறோம். ஒரு 2 வீக் முன்னாடி பார்த்திங்கன்னா 72 கிலோ இருந்தேன். இப்போ பார்த்திங்கன்னா 74 கிலோ இருக்கும். எனக்கு ஏஜ் வந்து 37. அப்போ ஒரு 72னா கொஞ்சம் கரெக்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ பார்த்திங்கன்னா 2 கிலோ கூடிட்டேன். அதனால் கால் வலி, எனக்கு உட்காந்து தைக்கிறேன்ல, அதனால் கால் வலி எடுத்துக்கிச்சு. நான் சும்மா சிம்பிளாக வீட்டில் ஒரு எக்ஸசைஸ் பண்ணுவேன். சும்மா கொஞ்சம் கொஞ்சம் பண்ணுவேன். அது ரெகுலராக நீங்கள் பண்ணிங்கன்னாவே உங்களுக்கு இந்த அதாவது எக்ஸ்ட்ரா வெயிட் போடாமல் இருக்கிற உடம்புலே கண்ட்ரோலாக இருக்கும். சாப்பாடு எல்லாமே கண்ட்ரோலாக சாப்பிட்டோம்னா நான் அப்படி தான் எப்போவுமே பண்ணுவேன். சின்ன சின்ன எக்ஸசைஸ் தான். அதை ரெகுலராக வந்து எனக்கு வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா உடம்பு அப்படிங்கிறப்ப எங்கள் அம்மா மாதிரி குண்டாக இருப்பேன். ஒரு சிலருமே அப்படி தான் இருப்பாங்க. ஒரு சிலர் பார்த்திங்கன்னா ஒல்லியாக இருப்பாங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா எந்த எக்ஸசைஸும் பண்ண மாட்டாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா நார்மலாக இருப்பாங்க. ஆனால் நம்ம உடம்புக்கு வந்து கொஞ்சமாவது எக்ஸசைஸ் பண்ணால் மட்டுமே உடம்பு நல்லாயிருக்கும். அதுக்காக பார்த்திங்கன்னா நான் சும்மா சின்ன சின்ன எக்ஸசைஸ் பண்ணுவேன். அதை நான் உங்களுக்கு இப்போ நான் வீடியோ எடுத்து போகிறேன். நான் அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா வாரத்தில், அதாவது தினமும் சாப்பிட்டா நல்லது தான். தினமும் பார்த்திங்கன்னா நைட்டு சீரகம், சும்மா ஒரு ஸ்பூன் சீரகம், இல்லை அப்படின்னா சோம்பு போடலாம், இல்லை அப்படின்னா கருஞ்சீரகம் யூஸ் பண்ணலாம், அப்புறம் சப்ஜா விதை யூஸ் பண்ணலாம், அப்புறம் மல்லி யூஸ் பண்ணலாம், வெந்தயம் யூஸ் பண்ணலாம். எனக்கு தெரிஞ்சது இதுதான். அதை பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் நைட் தண்ணி, ஒரு ஸ்பூன் தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம். காலையில் பார்த்திங்கன்னா அதை ஹீட் பண்ணி நம்ம கொஞ்சம் எக்ஸசைஸ்லாம் பண்ணிவிட்டு அதுக்கு முன்னாடி அது கொஞ்சம் ஆறினதுக்கப்புறம் குடிச்சிட்டு அதை வந்து அதாவது ரெகுலராக பண்ண முடியாதவங்க வாரத்தில் 2 நாள் மட்டும் பண்ணுங்கள். அதுவே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உடம்பு வந்து ரொம்ப வெயிட் போடாமல் நார்மலாக இருக்கும். நான் ரெகுலராக அதுதான் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு முகமும் ரொம்ப சுருக்கமாக தெரியாது, உடம்பு நல்லாயிருக்கும். நான் அதை ரெகுலராக பண்ணுறேன். நான் பண்ணுறத உங்களுக்கு நான் வீடியோ எடுத்து போகிறேன். நான் இப்போ அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நான் வெந்தயம் நைட்டு ஊற வச்சுருக்கேன். அதை இப்போ வந்து ஹீட் பண்ணணும். நல்லா கொதிக்க வச்சு நம்ம வடிகட்டி வச்சுட்டு அடுத்து எக்ஸசைஸ்க்கு போகலாம். வாங்க பார்க்கலாம். இதை பார்த்துக்கோங்க, ஒரு ஸ்பூன் வெந்தயமும் ஒரு சொம்பு தண்ணியும் ஊற்றி வச்சுருக்கிறேன். இது நல்லா பாருங்கள், அப்படியே கலர் மஞ்சள் கலர் மாதிரி இருக்கும் பாருங்கள். இதை இன்னும் கொதிக்க வச்சோம் பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் கலர் கூடும். இதை நல்லா கொதிக்க வச்சு ஒரு கிளாஸில் வடிகட்டி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த சின்ன சின்ன எக்ஸசைஸை பண்ணுவோம். வாங்க பார்க்கலாம். கேஸில் வச்சுட்டேன். இந்த எக்ஸசைஸ் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு எங்கள் பாப்பா ஸ்கூலில் சொல்லி கொடுத்தாங்கன்னு சொல்லி எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் சொல்லி கொடுத்துச்சு. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் ஃபோனில் பார்த்து கொஞ்சம் கொஞ்சம் கற்றுக்கிட்டேன். அது சும்மா சிம்பிள் எக்ஸசைஸ் தான். அது வந்து ரொம்ப குண்டாக இருக்கிறவங்க கூட செய்யலாம். அந்த மாதிரி எக்ஸசைஸ் தான். நீங்கள் என்ன அந்த வீட்டில் சமைக்கிறீங்களா, அந்த டைமில் சும்மா உட்காந்துருப்பீங்க, டிவி பார்ப்பீங்க, அந்த டைமில் செய்யலாம். சும்மா ஃபோன் பேசியிருப்பீங்களே, அதை ஸ்பீக்கரை போட்டு நீங்கள் சாட்டுக்கு எக்ஸசைஸ் பண்ணலாம். நான் வந்து காலையில் அந்த மாதிரி தான் பண்ணுவேன். நமக்கு என்ன பாட்டு சவுண்டு கேட்டால் போதும், டிவியில் பாட்டை போட்டுட்டு எக்ஸசைஸ் பண்ணுவேன். அது சும்மா 10 இதுதான் பண்ணுவேன். அதுவே பார்த்திங்கன்னா நமக்கு அன்றைக்கி நாள் முழுவதும் பார்த்திங்கன்னா கால் வலிக்காமல் இருக்கும், கொஞ்சம் புத்துணர்ச்சியாக இருக்கும், நல்லாயிருக்கும். அதனால நான் செய்கிற எக்ஸசைஸை உங்களுக்கு ஒரு வீடியோவை எடுத்து போடலாம் அப்படின்ட்டு தோணுச்சு. சரி, அதனால தான் இன்றைக்கி வெந்தயத்தில் ஆரம்பித்து அடுத்து எக்ஸசைஸுக்கு போகலாம். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட் டைம் செஞ்சாலும் அப்புறம் இந்த உள்ளங்கையை தேய்ச்சி ஒரு புக்கில் பார்த்துக்கணும். உள்ளங்கை தேய்ச்சி நம்ம முகத்தில் ஒரு 10 டைம் தேய்க்கணும். ஃபேஸ்க்கு செஞ்சுட்டாங்கன்னா அடுத்து வந்து நம்ம நான் உட்காந்தே இருக்கிறதுனால எனக்கு பேக் பெயின் வரும். அதனால இந்த எக்ஸசைஸ், இந்த கையை வந்து பின்னாடி கட்டிக்கணும்.
கையை வந்து பின்னாடி கட்டிட்டு ஒரு 10 டைம் செய்யுங்க. 2 3 4 5 6 7 8 9 10. எக்ஸசைஸ் ஆரம்பிக்கலாங்களா? வாங்க செய்யலாம். வந்து நம்ம கழுத்தில் இருக்கிற சதைக்கு கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணால் கொஞ்சம் கழுத்து திரும்பக்குள்ளே வலிக்காமல் இருக்கும். அதுக்காக அந்த கழுத்து செய்கிறது. 1 2 3 4 5 6 7 8 9. அப்புறம் ஃபுல்லாக ஒரு சுற்றுறது ஒரு 10 டைம் செய்வோம். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஒரு கழுத்துக்கு வந்து இங்கிட்டு 5 இந்த பக்கம் 5 ஒரு 10 சுற்று சுற்றிட்டோம். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபேஸ்க்கு வந்து நான் இது வந்து ஒரு புக்கில் யோகா புக்கில் பார்த்தேன். எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கப்ப இந்த மாதிரி உள்ளங்கையை நமக்கு தேய்ச்சோம்னா ஒரு சூடு மாதிரி லைட்டாக சுடும். அது வந்து ஃபேஸ்க்கு வந்து நம்ம இந்த மாதிரி அப்ளை பண்ணுற மாதிரி பண்ணோம்னா ஃபேஸ் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி 1 2 3 4 5 6 7 8 7 10. ஒரு 10 டைம் செஞ்சுட்டு அப்புறம் வந்து கையை வந்து இந்த பக்கம் புதுக்கிட்ட இந்த மாதிரி வச்சுட்டு அதில் ஒரு 10 டைம். 1 2 3 4 5 6 7 8 9 10. இது ஒரு 10 டைம் செஞ்சாச்சு. அப்புறமா இந்த கையை நீட்டிட்டு இந்த கையை இந்த மாதிரி செஞ்சோம்னா இந்த இடுப்பில் இருக்கிற சதை அந்த சைடில் இருக்கிற சதை கொஞ்சம் குறையும். அதுக்காக செய்யுது. 1 2 3 4 5 6 7 8 9 10. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம கையில் தான் அதிக வேலை செய்கிறோம். அப்போ அப்படிங்கிறப்ப நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கைக்கு கொஞ்சமாவது எக்ஸசைஸ் பண்ணால் மட்டும்தான் கை கொஞ்சம் நல்லா வலி இல்லாமல் இருக்கும். அதுக்காக இந்த எக்ஸசைஸ் பண்ணுறேன். அதே மாதிரி இந்த எக்ஸசைஸ் பண்ணுறப்ப நமக்கு ரெகுலராக பண்ணிட்டு இருக்கிறப்ப இந்த சைட்டில் இருக்கிற சடங்கு அதுக்காக 2 கையும் 1 2 3 4 5 6 7 8 9 10. ஒரு 10 டைம் செஞ்சுட்டு திருப்பி இந்த 2 கையும் மாற்றி மாற்றி செய்யணும். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஒரு 10. புதுசாக செய்கிறவங்களுக்கு கொஞ்சம் மூச்சு வாங்கும். ரெகுலராக செஞ்சுக்கிட்டே இருந்தால் உங்களுக்கு உடம்பே நல்லாயிருக்கும். நீங்களும் நினைப்பீங்க பரவாயில்ல இந்த எக்ஸசைஸ் பண்ணி கொஞ்சம் உடம்பு பரவாயில்ல நினைப்பீங்க. அன்றைக்கி சுறுசுறுப்பாக இருப்பீங்க. கால் கை வலி இல்லாமல் இருக்கும். நான் ரெகுலராக பண்ணுவேன். கொஞ்ச நாள் பண்ணுறதை விட்டுட்டேன். இப்போ திருப்பி வெயிட் போடுற மாதிரி இருக்குது. அதனால் இப்போ திருப்பி ரெகுலராக பண்ணலாம் அப்படின்ட்டு சரி அதை அவங்க வீடியோ எடுத்து போகலாம் அப்படின்ட்டு. அப்புறம் இந்த கையை நீட்டிட்டு இந்த மாதிரி திருப்பி 2 3 4 5 6 7 8 9 10. இந்த எக்ஸசைஸு அது இந்த இருக்கிற சடங்காக இருக்குது. அதுக்காக அப்புறமா கால் வலிக்கிறதுனால அதுக்கு காலுக்கு செய்வோம். இந்த மாதிரி கையை வச்சுட்டு 1 காலை தூக்கி இந்த கால் இருக்குல்ல அந்த காலை தூக்கிக்கணும். 2 3 4 5 6 7 8 9 10. இது ஒரு 10 டைம் செஞ்சுட்டு அடுத்து இப்படி வளைச்சி செஞ்சோம்னா கொஞ்சம் நடக்கக்குள்ள கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுக்காக அது ஒரு 10 டைம் 10 வர வரைக்கும் நம்ம எண்ணிக்கிட்டு அப்படியே புரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி 1 2 3 4 5 6 7 8 9 10. இது பார்த்திங்கன்னா நம்ம செய்யும்போது பார்த்திங்கன்னா வயிறு இழுத்து பிடிக்கும். அது வந்து வயிற்றில் இருக்கிற சதை குறையுன்னு சொல்லுவாங்க. அதுக்காக இன்னொன்று பார்த்திங்கன்னா மூச்சு இழுத்து விடுறது. வயிறு போகிறது நமக்கு சதை இருக்கும். அது வந்து நம்ம மூச்சு இழுத்து விடும்போது இந்த வயிறு கொஞ்சம் குறையுன்னு சொல்லுவாங்க. அதுக்காக
இதே மாதிரி 10 டைம் மூச்சை அடிவேரோட மூச்சை இழுத்து தம் பண்ணிங்கன்னா தம் பண்ணி மூச்சை விட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். அது ரெகுலராக பண்ணணும். ஒரு 10 டைம் மட்டும், ஒரு நாளைக்கு 10 டைம் மட்டும் சும்மா உட்காந்துருக்கீங்க பாருங்கள், அந்த டைம் செஞ்சாவே போதும். அப்புறம் இது வந்து இன்னொரு எக்ஸசைஸ் பார்த்திங்கன்னா, நான் கீழே தரையில் படுத்தா செய்யணும். அது வந்து பார்த்திங்கன்னா பெண்களுக்கு வந்து ரொம்ப நல்லது, கர்ப்பப்பைக்கு ரொம்ப நல்லது. மாதவிடாய் வந்து ஒரு சிலருக்கு நாள் தள்ளி ஊற்றுவாங்க, ஒரு சிலர் 2 மாதத்துக்கு ஊற்றுவாங்க. அதுக்குமே இது ரெகுலராக செஞ்சால் ரொம்ப நல்லது. இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நான் செஞ்சு காட்டுறேன். நான் வாங்க பார்க்கலாம். இந்த மாதிரி போட்டு 1 2 3 4 5 6 7 8 9 10. இந்த மாதிரி செய்யணும். 1 2 3 4 5 6 7 8 9 10. இந்த சும்மா சிம்பிளான எக்ஸசைஸ் மட்டும்தாங்க ரெகுலராக கொஞ்சம் செய்ய டைம் கிடைக்கும். அதனால் இந்த எக்ஸசைஸ் மட்டும் நான் ரெகுலராக பண்ணுவேன். எல்லாருமே கேட்பாங்க, அப்படியே இருக்கிற இளமையாக இருக்கிற அப்படிம்பாங்க. சும்மா சின்ன எக்ஸசைஸ் பண்ணுறதுனால. அது இல்லாமல் எது ரேட்டு கம்மியாக இருக்கோ அந்த பழங்கள் கொஞ்சம் வாங்கி சாப்பிடுவோம். அதுபோல் தாங்க பயிர்கள் எது நமக்கு வாங்க முடியுதோ அந்த பயிர்களை வந்து சேர்த்துக்கலாம். 50 வாங்கி நைட்டு ஊற வச்சு காலையில் வேக வச்சு சாப்பிடலாம். அதெல்லாம் உடம்புக்கு ரொம்ப நல்லது. கொய்யாப்பழம்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரேட்டு கம்மி தான். அதெல்லாம் உடம்புக்கு அவ்வளோ நல்லது. சர்க்கரை உள்ளவங்களுக்கு ரொம்ப நல்லதுங்க. அதெல்லாம் ரெகுலராக எடுத்துக்கலாம். நாங்களாம் அப்படி தான். பப்பாளி கூட ரேட்டு கம்மி தான். அது எது ரேட்டு கம்மியாக இருக்கோ அந்த பழத்தை வாங்கி சாப்பிடுங்க. ரேட்டு கூட இல்லை வாங்கி சாப்பிடணும்லாம் ஒன்றும் நமக்கு அவசியமே இல்லை. நம்மளால் முடிஞ்சது நம்ம சாப்பிடணும். நம்ம உடல் ஆரோக்கியத்தோடு இருக்கணும். இந்த எக்ஸசைஸ் வந்து ரெகுலராக பண்ணி பாருங்கள். நான் வந்து குண்டாக தான் இருப்பேன். நான் இந்த எக்ஸசைஸ் பண்ணால் எனக்கு உடம்பு கூடாமல் இருக்கும், குறையலைனாலும் கூடாமல் இருக்கும். ஆனால் பார்த்திங்கன்னா ரெகுலராக எல்லா வேலையுமே செய்வேன். கால் வலி எதுவுமே இருக்காது. இந்த சிம்பிளான எக்ஸசைஸை செஞ்சு பாருங்கள். இப்போ நம்ம வெந்தய தண்ணி எடுத்து வச்சுருக்கோம்ல, அதை குடிக்கலாம். வாங்க பார்க்கலாம். வெதுன்னு இருக்குங்க, சூடு கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. இந்த வெதுன்னு இருக்கிற சூட்டில் குடிச்சிங்கனாவே போதும். ரொம்ப கொதிக்க குடிக்கணும்னு அவசியம் இல்லை, குடிக்கவும் முடியாது. இந்த மாதிரி இந்த சூட்டில் நம்ம காஃபி குடிக்கணும்னா அதோட சூடு கம்மியாக குடிச்சாக்கணும். இது குடிச்சிட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு எதுவுமே காஃபி டீ எதுவும் குடிக்காமல் இருந்துட்டு அதுக்கப்புறம் 10 நிமிஷம் கழிச்சு நீங்கள் எப்பயும் போல் குடிச்சிக்கலாம். ஆனால் எல்லாத்துலேயும் வந்து சர்க்கரை சீனி குறைச்சிக்கோங்க, நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. நாட்டு சர்க்கரை உடம்புக்கு அவ்வளோ நல்லது. நாங்கள் வந்து அதிகமாக நாட்டு சர்க்கரை தான் சேர்த்துக்குவோம். சீனி சேர்த்துக்குவோம். சீனி வந்து கம்மியாக சேர்த்துக்குவோம், சர்க்கரை கம்மியாக சேர்த்துக்குவோம், நாட்டு சர்க்கரை அதிகமாக சேர்த்துக்குவோம். எனக்கு தெரிஞ்ச சிம்பிளான எக்ஸசைஸும் நான் வீட்டில் இது மாதிரி ட்ரை பண்ணி குடிக்கிறதையும் நான் வீடியோவை போட்டிருக்கேன். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட். அடுத்த வீடியோவில் உங்களை நான் பார்க்குறேன். டாடா பாய்.